எல்லாரும் சாப்பிட்டாச்சு. என்னாச்சு? மல்லிகை கேட்டா நீங்க இன்னும் சாப்பிடலன்னு சொன்னா? வாங்கம்மா சாப்பிடலாம். வேண்டாம்மா, எனக்கு இப்ப பசிக்கல. அம்மா என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஐயோ, இங்க யாரையும் குறை சொல்ல முடியாதும்மா. எல்லாம் என் நேரம், என் விதி, என் தலையெழுத்து என்ன நொந்துகிட்டு இருக்கேம்மா. அம்மா நாளைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம். வேலை தலைக்கு மேல இருக்கு. இப்ப நீங்க சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டு இருக்கலாமா? ஏம்மா, நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு இன்னுமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? என்னம்மா, கல்யாண வேலையில என் வீட்டுக்காரர் எவ்வளவு பரபரப்பா பாத்துட்டு இருக்காரு. இப்ப போய் உங்களுக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? அதுக்கு இல்லம்மா, ருத்ரன் முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு என் பொண்ணு பிடிவாதமா இருக்கா. ஆனா சித்தர் சாமி ருத்ரனுக்கு ஏதோ வேலையை கொடுத்து அனுப்பி வச்சுட்டாரு. ருத்ரன் அனுப்பின கையோட அவரு எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அட இவ்வளவுதானா? கல்யாண முகூர்த்த நேரத்துல நானும் ருத்ரனும் கட்டாயம் வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனாரு சித்தர். அவரு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எதனாலமா உங்களுக்கு இந்த சந்தேகம்? போனவங்க சொன்ன நேரத்துக்கு திரும்பி வந்தாதானம்மா நெஜம். எனக்கு நம்பிக்கையே இல்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாதானம்மா நெஜம். அம்மா அழாதீங்கம்மா, உங்க பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்னாச்சு? பாரு பாலாம்பிகா, அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களை நீயாவது கொஞ்சம் சமாதானப்படுத்த. ஏன், என்ன விஷயம்? நாளைக்கு இவங்க பொண்ணு மல்லியோட கல்யாணம் நடக்காதுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க பொண்ணு கல்யாணம் ஏற்கனவே நடக்கும்னு நம்பி தள்ளி போயிடுச்சு. அதான் இவங்க பயப்படுறாங்க. அம்மா, சித்தர் சாமி இல்லைனாலும் நான் இருக்கேன். உங்க பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி வைக்கிறேன். அதனால கல்யாணத்தை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்கம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. பலம்பிகா, அண்ணா, நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சான்னு கேட்க கோயில் குருக்களை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால கல்யாண பந்தக்கால நடுவோம். குரு நீயும் வேண்டி. பாலாம்பிகா, இந்த கல்யாணம் நடக்காது. என் மனசுக்கு தோணுது, என் உள்ளுணர்வு சொல்லுது இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்காதுன்னு. ஐயோ, குரு சொன்னா பலிக்குமே. நான் தான் சொன்னேனே, என் பொண்ணு கல்யாணம் நாளைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நடக்காதுன்னு. இவ ராசி அப்படி. இதுக்கு தாண்டி அந்த ஜோசியக்காரன் உன் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா. நீதான் கட்டினா இவனதான் கட்டிப்பேன்னு அடம் பிடிச்சியே. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? ஐயோ அம்மா அழாதீங்க. குரு சொன்னா நிஜமா அது பலிக்கும் தான். நாளைக்கு தானே கல்யாணம் நடக்காது, இன்னைக்கு நடக்கும் தானே. அப்போ அந்த கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சிடுவோம். பாலாம்பிகா, இன்னைக்கு கல்யாணம் நடந்தா எப்படி சித்தர் சாமியும் ருத்ரனும் வருவாங்க? அவங்க இல்லாம என் கல்யாணம் நடக்காது. அதுல நான் உறுதியா இருக்கேன். சித்தரும் ருத்ரனும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. அவங்க முன்னாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். ஏன் குருநாதா, சித்தர் சாமியோட குரு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நாம அவரை மீட்டுட்டு தான் போக போறோம், அப்படித்தானே? ஏன் குருநாதா, சித்தர் சாமியோட குரு இருக்கிற இடம் இங்க பக்கத்துல இருக்கா இல்ல ரொம்ப தூரமா இருக்கா? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத நீலகண்டா, கொஞ்சம் பேசாம அமைதியா வாயேன்.
இனி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடியே வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்கேன். சரியா? நீலகண்டா, இப்போ நான் செஞ்ச தவத்தோட பலனாதான் எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, ஞான ஒளி சித்தரோட குருநாதர் இருக்கிற இடத்துக்கு வழி காட்டுது. என் மனசுக்குள்ள கேட்குற அந்த குரல் சொல்ற திசையில தான் நான் போயிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் அந்த இடம் எங்கே இருக்கா, அங்கே இருக்கா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? எவ்வளோ தூரம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம வந்த காரியத்தை முடிக்காமல் நம்ம திரும்பி போகக்கூடாது. அந்த உறுதியோட என்னை தொடர்ந்து வா. ஒன்று மட்டும் நிச்சயம், சித்தரோட குரு நமக்கு கிடைச்சாருன்னா அந்த மோகினியோட வெறி ஆட்டம் அடங்கிடும். வா. குருநாதா, ஏன் திடீர்னு நின்னுட்டீங்க? இங்க அப்படி என்ன இருக்கு? இங்கே தான் நீலகண்டா சித்தரோட குரு இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துக்கு நாம வந்துட்டோம். இங்கே எங்கேயோ தான், ரொம்ப பக்கத்துல தான். அந்த மோகினி அவரை மறைச்சு வச்சிருக்கா. ஆஹா, சித்தர் சாமியோட குரு இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோமா? ஆமா, என் உள்ளுணர்வு எனக்குள்ள என்னை வழி நடத்துற அந்த குரல் அதான் சொல்லுது. அதுக்கு அடையாளமா, சாட்சியா என் மனசுக்குள்ள ஒரு அழகான ஓவியம் மாதிரி, மயக்கிற சித்திர மாதிரி அற்புதமான ஒரு காட்சி விரியுது. குருநாதா, நான் பார்த்த அந்த காட்சியை நீயும் பாக்குறியா? நானா? குருநாதா, நீங்க பெரிய சித்தர், உங்களால முடியும். என்னால எப்படி முடியும்? முடியும், உன்னாலையும் பார்க்க முடியும். அந்த தெய்வீக காட்சியை நான் உனக்கு காட்டுறேன். நீயும் அதை பார்க்க முடியும், உணர முடியும். வாங்க கூட. உட்கார் நீலகண்டா. நீலகண்டா, பனி படர்ந்த பர்வத மலை தெரியுதா? பக்கத்திலேயே அழகான வண்ணமலர் தோட்டம். விரிஞ்சு பறந்த அந்த பூந்தோட்டத்துல பூத்து குலுங்குற விதவிதமான வாசனையான மலர்கள். நீயும் நானும் இதனால வரைக்கும் பார்த்திராத பூக்கள். அந்த நந்தவனத்தை உன்னால பார்க்க முடியுதா? பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த மலர்களோட வாசனையை உன்னால உணரவும் முடியும். ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு மனம். அந்த மனம் நாசியில் புகுந்து நாடி நரம்பெல்லாம் நனைச்சு உடம்பெல்லாம் பரவி நெறிஞ்சு ஆனந்தம், பேரானந்தமாக இருக்குமே. தெய்வீக புருஷர்கள், ஞானிகள், மகான்கள், புனித ஆத்மாக்கள்
இருக்கிற இடத்தோட அழகும் வாசனையும் அது. அதனால தான் இங்கே சித்தரோட குருநாதர் இருக்காருன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். குருநாதா, இந்த பிறவிக்கு இந்த தெய்வீக காட்சி, இந்த அனுபவம் ஒண்ணு எனக்கு போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்கு மூச்சு முட்டுது. நான் கண்ணு முழிச்சுக்கிறேன். ஏன் குருநாதா, சித்தர் சாமியோட குருநாதர் இங்க இருக்காரு சரி, ஆனா குறிப்பா எந்த இடத்துல இருக்காரு? அதையும் என் உள்ளுணர்வு சொல்லும். எனக்குள்ள ஒலிக்கிற அந்த குரல் வழிகாட்டும். மகனே, உனக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் தான் நான் இருக்கேன். எழுந்து வா. எழுந்து வா மகனே, வா, என்னை தேடி வா. ருத்ரா, போகாதே, நில்லு, நான் சொல்றது கேளு. ருத்ரா, நில்லு, சொல்றது கேளு. ருத்ரா, நில்லு. குருநாதா, सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम केतवे नमः ओम गणाधीशाय नमः ओम बालचन्द्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुण्डाय नमः ओम सर्पकर्णाय नमः ओम हेरम्बाय नमः ओम स्कन्दपूर्वजाय नमः ओम सिद्धिमहागणपतये नमो नमः. नमो भ्रातपतये नमः ओम नमो गणपतये नमः ओम नमः प्रमदपतये नमः ओम नमस्ते स्लंबोदराय नमः ओम एकदंताय नमः ओम. வாங்க வாங்க. மங்களநாத குருக்கள் எங்க? அவர் கும்பகோணம் வரைக்கும் போயிருக்கார். இன்னைக்கு ராத்திரி வந்துடுவார். நாளைக்கு காலம்பரை இவா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைப்பார். இல்லை குருக்களே, இந்த கல்யாணம் இன்னைக்கு இப்போவே நடந்தாகணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். என்ன சொல்கிறேன்? இவாளுடைய கல்யாணமும் இன்னைக்கே வா? ஏன் இந்த திடீர் முடிவு? சாமி, காரணம் எதுவும் கேட்காதீங்க. இன்னைக்கு இவங்க கல்யாணம் நடக்காட்டி நாளைக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் தயவு செஞ்சு இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்ச கையோட இவங்களோட கல்யாணத்தையும் பண்ணிடுங்க. அம்மா, நாளைக்கு தான் இவாளோட கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. முகூர்த்தத்துக்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்க வேண்டியது இருக்கு. நீங்க என்னடானா திபு திபுன்னு வந்து இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிக்கிறேன். சாமி, என்ன பெரிய ஏற்பாடு. கல்யாணத்துக்கு தேவையான மாங்கல்யம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான புது துணி எல்லாம் எங்க அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. மந்திரம் சொல்ல குருக்கள் நீங்க இருக்கீங்க. இது போதாதா? இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு இவங்களோட கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். சரி, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். எல்லாரும் செத்த பொறுத்துக்குங்கோ. இவா கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. ஓம் இமம் மே வருணசிதீவம் வித்தியாசமடையா தாம் வசூரசாக்கி தத்வா யாமி பிரம்மணா வந்தமான அதசா ஆஸ்தேஜமானோர்பிஹே அகேடமானோர்பிஹே போய் கொடு குரு. இந்தா மல்லி, இந்தா 2 பேரும் போய் இந்த புது துணியை கட்டிட்டு வந்துருங்க. பாலாம்பிகா, எங்க கல்யாணத்துக்கு சித்தர் சாமியும் ருத்ரனும் வந்துருவாங்கன்னு சொன்னேன். 2 பேரும் வந்துருவாங்க தானே? நான் சிவனை நம்புறேன், சித்தர் சாமியை நம்புறேன். அவரை நம்பி நான் கொடுத்த வாக்கு ஒரு போதும் பொய்யாகாது. இந்த கல்யாணத்துக்கு சித்தர் சாமியும் ருத்ரனும் நிச்சயமா வருவாங்க. போங்க, போய் துணியை மாத்திட்டு வாங்க.
என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க குருநாதர் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போயிடலான்னு அவரும் நானும் உறுதியா நம்பினோம். உற்சாகமா சந்தோஷமா இருந்தோம். எல்லாம் ஒரு நொடியில மாறிடுச்சு. என் கண்ணு முன்னாடியே அவர் பறந்து போயிட்டாரு. எங்க போனாரு, எப்ப வருவாரு, எதுவுமே எனக்கு தெரியல. இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வேற குருவுக்கும் மல்லிக்கும் கல்யாணம். அதுக்குள்ள அவரால கல்யாணத்துக்கு திரும்பி வந்துட முடியுமா? நீலகண்டா, உன்னோட அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில். அந்த ஈஸ்வரன் தான் நம்மளை காப்பாத்தணும். அவ்வளவு பெரிய ஆபத்துல நாம இப்ப மாட்டியிருக்கோம். நடந்தது எல்லாமே தேவிங்கிற அந்த மோகினியோட வேலை. ருத்ர தவத்தை பாதியிலே முடிச்சிட்டு எழுந்தது அவன் மனசுல ஒலிச்ச அந்த குரல். என் குருநாதர் பேசுற மாதிரி கேட்டது எல்லாமே மாயை. அத்தனையும் உருவாக்கி இங்க உங்களை வரவழைச்சது, இப்ப ருத்ரனை இங்கிருந்து இழுத்துக்கிட்டு போனது எல்லாமே தேவிதான். வேற வழியே இல்லை நீலகண்டா. நடக்கிறதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கவோ இல்ல பயந்து ஓடவோ முடியாது. இனி நேரடி யுத்தம் தான். தேவியா இல்ல நானா, வாழ்வா சாவாங்கிற போராட்டம். ஒண்ணு அவ உயிரை விடணும், இல்ல நான் சாகணும். இதோ இப்பவே நானும் கிளம்பிட்டேன் நீலகண்டா. என்னாச்சு? இங்க இப்படி நடக்குது, அங்க என்னென்னமோ நடந்துருச்சு. நாளைக்கு தானே குருவுக்கும் மல்லிக்கு கல்யாணம்? ஆமா சித்தர் சாமி. அது நடக்காது. அப்படி தனக்கு தோன்றதா குரு சொல்லிட்டா. அப்ப இந்த தடவையும் அவங்க கல்யாணம் நடக்காதா? அதனால்தான் பாலாம்பிகா இன்னைக்கே அந்த கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணிட்டா. ஏன் சித்தர் சாமி, நீங்களும் என் குருநாதரும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மல்லி சம்மதிக்க மாட்டாளே? ஆமா, ஆனா கல்யாணத்தப்போ நானும் ருத்ரனும் கண்டிப்பா இருப்போன்னு பாலாம்பிகா மல்லிக்கு வாக்கு கொடுத்துட்டா. அது எப்படி முடியும் சித்தர் சாமி? என் குருநாதரை அந்த தேவி கடத்திட்டு போயிட்டா. தேவியை கொல்லாம விட மாட்டேன்னு நீங்க இப்ப கிளம்புறீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க கல்யாணத்துல நீங்க 2 பேரும் எப்படி கலந்துக்க முடியும்? கண்டிப்பா கல்யாணத்தப்போ நாங்க அங்க இருந்துதான் ஆகணும். ஏன்னா பாலாம்பிகா கொடுத்த வாக்கு, என்னையும் ஈஸ்வரனையும் நம்பி கொடுத்த வாக்கு. அந்த வாக்கு பொய்யா போகக்கூடாது. சித்தர் சாமி, நான் நீலகண்டா, நீ இப்ப ருத்ரனா மாறிட்ட. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ நீலகண்ட இல்ல, ருத்ரன். சரி சித்தர் சாமி, நீங்க என் கூட வரீங்களா? இந்த நிலையில உங்களால என் கூட வர முடியுமா? நான் வரமாட்டேன். ஆனா உன் கூட சித்தர் வருவார். இப்ப நீ ருத்ர, இவர் சித்தர். நீங்க 2 பேரும் தான் குருமலி கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்க போறீங்க. போங்க.